ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் முருகருக்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சஷ்டியோட 3வது நாள். எல்லோரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோடான கோடி பேர்லாம் இன்றைக்கி பயங்கரமான விரதங்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் நம்ம ரொம்ப பயங்கரமாலாம் எடுக்கலை. நம்மளால் என்ன முடியுமோ எளிமையான ஒரு விரதத்தை தான் நான் இப்போ எடுக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் நம்ம உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது, கொஞ்சம் உடம்பு இஷ்யூலாம் இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் எடுத்துப்போம் அப்படின்றதுனால, எடுக்காமல் இருக்கவும் கூடாதுன்றதுனால நம்மளால் என்ன முடியுமோ அதை எடுக்கிறேன் நான். ஆனால் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி இது ரெண்டுமே நான் எடுப்பேன். எப்படி எடுப்பேன் அப்படின்னா, ஃபுல் டே எதுவுமே சாப்பிட மாட்டேன். எச்சில் கூட முழுங்காமல் தான் இருந்தேன். ஆனால் வந்து சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், எச்சில் முழுங்கலாம், தண்ணி குடிக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் அந்த எச்சில் முழுங்கிறத கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன். ஆனால் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஈவினிங் 6:00 5:00 வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது சாமிக்கு முருகனுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு எடுத்துப்பேன். இப்படி தான் சஷ்டி வளர்பிறையும் தேய்பிறையும் கொண்டே இருப்பேன். அதாவது மாதத்தில் 2 சஷ்டி வரும்ல, அது எடுப்பேன். ஆனால் வந்துட்டு இந்த சஷ்டி எடுக்கணும்னு எனக்கு போன இயரே ஆசையாக இருந்துச்சு. நம்ம போன இயர் வந்து திருவிடைக்கழி போயிட்டு வந்தோம். சரி எடுக்கலாம்னா அது எப்படி எடுக்கணும், எப்படி என்னன்னு தெரியாமல் நம்ம எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த வருஷம் எடுக்கலான்ட்டு முன்னாடியே பிளான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு சின்ன ஆசை இருந்தது. என்ன அப்படின்னா, மாலை போட்டுக்கணுன்னு ஆசை இருந்தது. இந்த 7 டேஸ் நம்ம மாலை போட்டுப்போம், மாலை போட்டுட்டு விரதம் இருப்போன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் வந்து சில சுச்சுவேஷன், நம்ம ஊரில் தீபாவளி அப்போ ஊரில் இருந்தோமா, நம்ம சஷ்டி பார்த்திங்கன்னா தீபாவளிக்கும் மறுநாள் வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம புதன்கிழமை ஸ்டார்ட் ஆச்சு. 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம வந்து அன்றைக்கி தான் ஊர்லேருந்து கிளம்புறோம். ஸோ அதனால் அங்கே கலசம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம சஷ்டி விரதம் முறையாக இருக்கிறது அப்படின்னா கலசம் வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து வள்ளியும் தெய்வானையும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி முருகன் ஃபோட்டோ வச்சு அதை தனியாக கீழே எடுத்து வச்சு பலகட்டை போட்டு பலகை சொல்லுவாங்கள்ல, அந்த பலகட்டை போட்டு அதில் எடுத்து வச்சு டெய்லி வந்து நம்ம காலையில் பூஜை பண்ணணும், வேல் வச்சு அபிஷேகம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து முறையாக அதை பண்ணணுன்னா கரெக்டாக பண்ணணும் இல்லையா? நம்மளால் அங்கே பண்ண முடியாது. நம்ம ஊருக்கு வந்துடுவோம். ஒன்று அங்கே பண்ணணும், இல்லை இங்கே பண்ணணும். நான் 2ஆம் கட்டமாக அங்கேயே இருந்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்புறம் நம்ம வீட்டில் இருந்தது நல்ல விஷயம் தான். நம்ம வீட்லேருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது எனக்கு. அன்றைக்கி ஆனால் காலையிலே எழுந்திரிச்சி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அங்கே வந்து கொஞ்சம் சாமி கும்பிட்டுட்டு நெய்வேத்தியம் அங்கே காலையிலே எழுந்திரிச்சி நம்ம சாமி கும்பிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இந்த காப்பு மட்டும் கட்டிக்கிட்டேன். விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பை மட்டும் கட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனேன். அங்கே போய்ட்டும் மதியம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஆனால் நான் சாப்பிடல, நைட்டு வந்து தான் சாப்பிட்டேன். ஒரு வேளை பட்னியாக தான் இருந்தேன். இருக்கணும்னு ஆசை, ஆனால் நமக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. கொஞ்ச நாளாகவே எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லை. ஸோ இதை பார்க்குறவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை வந்து முருகர் வந்து இருக்க சொல்லலை. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உடலை வருத்திக்கிட்டு தான் இருக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி தயவு செஞ்சுருக்காங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு இருக்கணும்னு ஆசை. சத்தியமாகவே எனக்கு முருகர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. அதை நான் ஷேர் பண்ணணும், ஆனால் அதை போடலை. அதுக்கு என்ன சொல்கிறது, கைமாற நான் அவருக்கு எவ்வளோ பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு என் உடம்பு கொஞ்சம் முடியாதனால நம்ம எப்படி எடுக்கணும்னா, நான்வெஜ் சாப்பிடாம சுத்தபத்தமாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து காலையிலே நான் வந்துட்டு ஏதோ ஒன்று சமைச்சி, நேற்று பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்தோடனே சாம்பார் வச்சு பொரியல் பண்ணி காலையில் விரதம் பண்ணிட்டேன். அப்புறம் ஈவினிங்கில் பால் வச்சேன். இப்போ இன்றைக்கி வந்து காரக்குழம்பு வச்சு நம்ம என்ன வீட்டில் சமைக்கிறோமோ அதையே எச்சில் படாமல் சுத்தபத்தமாக வீட்டை வச்சுக்கிட்டு நம்ம மனசார சாமியை வேண்டிக்கிட்டு என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு உங்கள் வீட்டில் சோளம் வாங்கிட்டு வந்தேன். அதனால சோளத்தையும் வச்சு விரதம் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. முருகர் ஏற்றுப்பார். முருகருக்கு ஏதாவது பிடிக்கும் ஸ்பெஷலாக செய்யணுன்னா கூட நீங்கள் ஈவினிங்கில் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். நானே இன்றைக்கி ஈவினிங் தான் ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கேன். சாமிக்கு பிடிச்ச மாதிரி, சாமிக்கு சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி தேனும் தினைமாவும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம்
அடுத்த கட்ட இதாக எடுக்கலாம் விரதம். ஆனால் சஷ்டி எடுப்பேன். லாஸ்ட்டாக முடிகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு நாள் எடுத்துக்கலாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்து சில பேர் குளிக்கணுங்கிறாங்க, சில பேர் குளிக்க வேணாங்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்து விரதம் எடுக்கிறவங்க குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, ஆனால் சில வீடியோஸில் அப்படி தான் சொல்கிறாங்க. என்ன சில பேர் குளிக்கலாங்கிறாங்க, சில பேர் குளிக்கக்கூடாதுன்றாங்க. அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் நம்ம அன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக வந்து சாப்பிடாம விரதம் எடுத்து ஈவினிங் வந்து நம்ம விரதம் பண்ணி சாப்பிட போகிறோம். நம்மளால் என்ன நம்மளால் முடியுமோ உண்மையான அன்போடு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது விஷயம் கிடையாது, அதெல்லாம் தள்ளி வச்சுருங்க. நம்ம இது வரைக்கும் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அதை வந்து முருகர்கிட்ட சொல்லி, நான் இனி இந்த தப்பை பண்ண மாட்டேன், இனி நான் இப்படி தான் இருப்பேன், நான் உன்னோட பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி நின்று சொல்லிவிட்டு, இனி வர காலங்களில் நான் உனக்காக, நீ எனக்கு துணையாக இரு, எந்த ஒரு விஷயத்துலையும் நீ எனக்கு துணையாக இரு, நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சுத்தத்தோடு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணிங்க. கண்டிப்பாக முருகர் ஏற்றுப்பார். இன்னொரு விஷயம் நடந்துச்சுங்க, அதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீடியோ வேறு போயிட்டே இருக்குது பெருசாக. ஃபஸ்ட் நாள் விரதம் எடுக்கிறப்ப எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு, எடுக்கலாமா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமா. ஏன்னா நம்ம இங்கே சென்னையில் இருந்தோம் அப்படின்னா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும், அந்த கலசம் வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு. அவள் அங்கே இருந்தேன்னா சரி இப்போது எடுக்க வேண்டாம், நம்ம நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் இருந்துப்போம், ஈவினிங்கில் பால் மட்டும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணியிருந்தேன். மற்றபடி வேறு எந்த என்ன சொல்கிறது கண்ணாப்னான்னு சாப்பிட எதுவுமே எனக்கு அந்த விரதங்கிறது வேண்டாம், அந்த காப்பெலாம் கட்டணுங்கிற மைண்ட் செட்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னே என் ஹஸ்பண்ட் வந்து முதல் நாள் வரைக்கும் வேணாம் ஹேமா, போட வேணாம், உனக்கு உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்னு சொன்னவங்க, காலையில் சஷ்டி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நீ விரதம் எடுக்கிறாண்டா எடு அப்படின்னு அவங்க வாயாலே சொன்னாங்க. அது முருகர் சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. உடனே வீட்டை க்ளீன் பண்ணிட்டு டக்குன்னு விரதம் எடுக்க ஆரம்பித்தேன். அது ஒரு விஷயம் நடந்தது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணேன்னா, என் தம்பி சித்தப்பா பையன் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமாகவே இருந்தது. நம்ம சாப்பிடாமல் இருக்கணுமோ, எல்லோரும் எப்படிலாம் இருக்காங்க விரதம், நம்மளால் வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியல, இப்போ முருகர் நம்ம விரதத்தை ஏற்றுப்பாரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போகக்குள்ள அம்மா வீட்டுக்கு வந்துட்டு தான் போவேன். ரயில்வே ஸ்டேஷன் அங்கே பக்கம் தான் நமக்கு, அதனால் அங்கே வந்துட்டு அம்மா பார்த்துட்டு போவேன். அந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டு மத்தியானம் அம்மா லெமன் சாதம் செஞ்சு வைமா அப்படின்னு சொன்னால் அதை வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு கிளம்பணும். அப்போ வந்து என் தம்பி வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தான், சித்தப்பா பையன். அது வந்து அவன் போய் எப்படியோ வந்து ஒரு தீபாவளிக்கு முந்தின நாள் போனான். நான் வந்து அங்கே போனது 5 days கழிச்சு. அது வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு பிரசாதம் எதுவும் கொடுக்கவே இல்லை அவன். நான் அங்கே போயிருந்தேன். கிளம்பி நாங்கள் வெளியிலையும் வந்துட்டு வண்டியில் ஏற போகிற டைமில் என் தம்பி வந்து க்ரீன் கலரில் கட்டியிருக்கேன் பாருங்கள், கை தெரியுதா, இந்த க்ரீன் கலர் கயிறு, இன்னொன்று எல்லோ கலர் என் ஹஸ்பண்ட் கட்டியிருக்காங்க. 2 டால் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் அதை கொடுத்தாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அதே எடுக்கலாமா வேணாமான்னு தோணுச்சு. ஆனால் அந்த கயிறு கொடுத்ததுக்கப்புறம், இப்போ முருகா நீ எனக்கு துணையாக இருக்க, நீ ஏன் எனக்கு வழி விட்டுட்டேன், நீ ஏன் என்னை எடுக்க சொல்லிட்டேன், இதை விட என்ன வேணும் முருகா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்குவமாயிட்டு மனசு தைரியமாகவும் எனக்கு நான் எடுக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்கு தோணிடுச்சு. அப்புறம் நீயே எனக்கு துணையாக இருந்து கயிறு கொடுத்தோன்னு எனக்கு இன்னும் சந்தோஷம் வந்து நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளால் என்ன முடியும், நம்ம உடம்புக்கு என்ன ஒத்துக்கும் அப்படி விரதம் எடுத்துக்கோங்க. ரொம்ப நம்மளை வந்து முருகர் வந்து கஷ்டப்படுத்த சொல்ல உண்மையாக இருங்க. முருகர்கிட்ட யாரையும் இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இதுக்கப்புறம் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு சந்தோஷமாக போயிட்டே இருக்கணும். அதுதான். அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு முருகர் துணையாக இருப்பார். இதுக்கு என் லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். நான் அதுலேருந்து தான் இன்னும் அதிகமாக முருகரை வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றுமே இல்லைங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு எந்த சூழ்நிலையிலையும், அதாவது கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம், துக்கம், நம்மளை யாராவது தப்பாக பேசுகிறது, நம்மளை தப்பாக நினைக்கிறது, நம்மக்கிட்ட பொய் சொல்கிறது, நம்மளை என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும், எல்லா இடத்துலையும் எனக்கு நீ கூட இரு முருகா. அந்த ஏதாவது நான் அசைகிற அசைவுலேருந்து நான் என்னென்ன பண்ணுறனோ அத்தனை இடத்துலையும் என் கூட நீ கூட இரு முருகா, வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் உங்கள் அன்பை மட்டும் முருகர்கிட்ட கொடுத்துட்டு விரதத்தை எடுங்க. சத்தியமாகவே சொல்கிறேன், அவர் உங்கள் கூட நிற்பார். அப்படி தான் நான் இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா முருகர் தான். அதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் விரதம் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டரா, உங்கள் அக்காவா, தங்கச்சா, எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது நிறைய அனுபவம் உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் எல்லாம் கடவுள் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஓகே, டாட்டா, பை பை. எல்லா புகழும் முருகருக்கே.